இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமாவோட கலெக்டிவான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அருள்நிதியோட டிமாண்டி காலனி 2 இருக்குல்ல, இந்த படத்தோட ரிலீஸ் வந்து ஏப்ரல் 12 இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. தமிழ் நியூ இயர்க்கு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க அப்படின்னு இருக்க இந்த படத்தை வந்து அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ணுறாரு. இனிஷியலாக வந்து இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப வந்து அஜய் ஞானமுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணல, அவரோட அசிஸ்டன்ட் தான் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கோப்ரா படம் நல்லா போவதனால வந்து அஜய் ஞானமுத்தே வந்து நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து பண்ணி டீசர்லாம் ரிலீஸ் ஆகிருந்து வேறு லெவலில் இருந்து இருக்க படம் வந்து ஏப்ரல் 12 ரிலீஸ் ஆக போகுது. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, த கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்துருக்குதுப்பா. ஷூட்டிங் வந்து மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையில் தான் அப்படிங்கிற மாதிரியும் செட் ஒர்க் போயிட்டு இருக்குது. தளபதி விஜய் அண்ட் மீனாட்சி சௌத்ரி அவங்களுக்கான லவ் சாங் ஷூட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட சாங்காக இருக்க போகுது அது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ஜவான் காம்போ அட்லி அண்ட் ஷாருக் கான் மீண்டும் ஒரு படத்தில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. ஜவான் படத்துக்கு அப்புறமா வந்து ஷாருக் கான் வந்து த கிங் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த படத்தோட ரிலீஸ் அடுத்த வருஷம் இருக்க போகுது அப்படின்ற அடுத்த வருஷத்தில் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்லி அண்ட் ஷாருக் கான் மீண்டும் இணைய போகிற இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோஸ்வா இமை போல் காக்க இந்த படம் மார்ச் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்லாம் இருக்க. கௌதம் மேனனோட துருவஸ்திரம் படம் எப்பப்பா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டதுக்கு இப்போ சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காருல, அந்த இன்டர்வியூவில் ஒரு இன்டர்வியூவில் கேட்டதுக்கு வந்து ஜோஸ்வா படம் நல்லா போச்சு அப்படின்னா என்னோட துருவ நட்சத்திரம் படத்தை வந்து வேல்ஸ் ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஜோஸ்வா எப்படி போகுது அப்படிங்கிறதையும் எப்படி இருக்க போகுது துருவ நட்சத்திரம் ரிலீஸ் அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் 2லேருந்து ஒரு அப்டேட் பா. ரீசெண்டாக வந்து சித்தார்த் அண்ட் பிரியா பவானி சங்கர் இவங்களோட காம்பினேஷனில் லவ் சாங் இருக்க போகுது. அந்த சாங்கான ஷூட் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்தோட ரிலீஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஆல்ரெடி மேல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. May 12 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இருக்க. எப்படிப்பட்ட ரிலீஸாக இருக்க போகுது இந்தியன் 2க்கு அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்த்தரலாம். இந்தியன் 3யும் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது இந்தியன் 2 அப்படிங்கிறதையும். இந்த வருஷத்துலேயே சங்கரோட கேம் சேஞ்சர் படமும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்மள ஆல்ரெடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். செப்டம்பரில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படமும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். லாஸ்ட்டாக இன்றைய நாளோட லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரஜினிகாந்த் இருக்காருல்ல, அவரோட வேட்டையன் படத்தோட ஷூட் வந்து ஃபைனல் ஸ்கெடியூல் வந்து போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் 15 நாள் ஷூட் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் மார்ச் 2nd வீக்கோட ஃபுல் ஷூட்மே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது வேட்டையன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா அப்டேட்ஸ். இதெல்லாம் தாண்டி உடனுக்குடன் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.